வீடியோல கூகுள் டிரைவ் உங்களுக்கு எரர் வருகிறதா? இத பத்தி தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். எனக்குமே இந்த எரர் வந்துச்சு. எதனால இது வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா தேடியிருந்தேன். கடைசில பார்த்தா சின்ன சிம்பிள் ப்ராப்ளம், சிம்பிள் செட்டிங்ஸ் சொல்லலாம். அத பத்தி தான் பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்து நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் போடுங்க. பிளேலிஸ்ட் போனீங்கன்னா மொபைல் டிப்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் அது உள்ள போனீங்கன்னா மொபைல் சம்மந்தமான எல்லா டிப்ஸுமே அது உள்ள இருக்கும். ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்டு நான் இப்போ கூட பாருங்க, இப்போ கூட ஒரு ஃபைல் வந்து அப்லோட் பண்ணேன். ஓகேங்களா? அப்லோட் பண்ண உடனே பாருங்க வெயிட்டிங் ஃபார் வைஃபைன்னே வருது. நான் இப்போ திரும்பவும் அப்லோட் பண்ணியே காட்டுறேன். திரும்ப அப்லோடுன்னு குடுக்குறேன், ஃபைல்ன்னு குடுக்குறேன், அப்லோடுன்னு வருது. நான் ஒரு இமேஜ் தம்ப்நெயில் ஓகேங்களா? தம்ப்நெயில் இமேஜ் அவ்வளோதான். குடுத்தோனே பாருங்க வெயிட்டிங் ஃபார் வைஃபைன்னு வருது. எனக்கு டேட்டா ஆன்ல தான் இருக்கு. ஆனா வெயிட்டிங் ஃபார் வைஃபைன்னு வருது. ஆனா நான் எப்பலாம் வைஃபை கனெக்ட் பண்றேனோ, அப்பலாம் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடுது. ஓகேங்களா? வைஃபை கனெக்ட் பண்ண சொல்ல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. மொபைல் டேட்டா ஆன் பண்ணா எனக்கு இந்த மாரி வெயிட்டிங் ஃபார் வைஃபைன்னு வருது. எத்தன ஃபைல் இது பண்ணாலும் சரி. ஸோ இது வந்து ஒரு சின்ன செட்டிங்ஸ் தான். உங்க கூகுள் டிரைவ ஓப்பன் பண்ணிட்டு ஓகேங்களா? கூகுள் டிரைவ் ஓப்பன் பண்ணிட்டு இந்த 3 லைன்ஸ் இருக்கும் பாருங்க. உங்க லெஃப்ட் டாப்ல 3 லைன்ஸ் இருக்குங்க. அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு வரும். செட்டிங்ஸ கிளிக் பண்ணுங்க. கீழ டவுன்ல வாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் ஒன்லி ஓவர் வைஃபைன்னு இருக்கும். இது டிஃபால்ட்டா ஆன்ல தான் இருக்கும். இத ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? இத ஆஃப் பண்ணி விட்டுறேன். இங்க பாருங்க மொபைல் டேட்டா இருந்தா அடிஷனல் சார்ஜஸ் வருமே பரவாயில்லையே. அடிஷனல் சார்ஜஸ்னா உங்களுக்கு டேட்டா சார்ஜஸ் வருமே அப்படின்னு சொல்லிட்டு அது ஓகே குடுத்துருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப திருப்பி அத அப்லோட்ன்னு குடுங்க. இங்க 2த்தையும் டெலீட் பண்ணிட்டு கூட அப்லோட்ன்னு குடுங்க. ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் எந்த ஒரு எரரும் இல்லாம. இப்ப குடுக்குறேன் பாருங்க. பிரிப்பேரிங் ஃபார் ஓகேங்களா? அப்லோடிங்ன்னு வருது. ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிரும். உங்க மொபைல் ஸ்பீட பொறுத்து. ஓகேங்களா? எனக்கு அப்லோட் ஆயிடுச்சு. கீழ டவுன்ல இருக்கு. இதுதான் இப்ப நான் அப்லோட் பண்ணது. அப்லோட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான சிம்பிள் ஸ்டெப் தான். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். ஓகேங்களா? இந்த ஒரு ஸ்டெப்லயே உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும் சிம்பிளாவே. வேற எந்த ஸ்டெப்பும் பண்ண தேவையில்ல. இல்ல இது பண்ணியும் எனக்கு வரல அப்படின்ற பட்சத்தில, நீங்க ரொம்ப பெரிய ஃபைல் ஒரு வீடியோவோ ஓகேங்களா? வீடியோன்னு வச்சுக்கங்க இல்ல ஆடியோ எது பெரிய ஃபைல்ல நீங்க அப்லோட் பண்றீங்க அப்படின்றது அந்த கேட்ச் சைஸ வந்து இன்கிரீஸ் பண்ணுங்க. கேட்ச் சைஸ் டிஃபால்ட்டா வந்து 250 எம்பி இருக்கும். இத 1000 எம்பி இன்கிரீஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? டிஃபால்ட்டா எப்பவுமே இத 1000 எம்பி வச்சிருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ நீங்க ஒரு சின்ன ஃபைல் அப்லோட் பண்ணீங்கன்னா, அது 200 எம்பி இருந்தாலே போதும். பெரிய ஃபைல் அப்படின்னா கண்டிப்பா 1000 எம்பி வச்சுக்கங்க. இல்ல அப்படி பண்ணியும் எனக்கு ஆகல அப்படின்ற பட்சத்தில இந்த கிளியர் கேட்ச் குடுத்தேன். கிளியர் கேட்ச்ன்னு டாக்குமெண்ட்ஸ் கேட்ச் வில் பி கிளியர் இதுன்னா டெம்பரரி ஃபைல்ஸ கிளியர் பண்றோம். ஓகேங்களா? நீங்க அப்லோட் பண்றீங்க அப்படின்னா, அது ஒரு கேட்ச் மெமரி மாரி நம்ம சிஸ்டத்தில பண்ணாலும் சரி, மொபைல்ல பண்ணாலும் சரி, ஒரு கேட்ச் மெமரி மாரி ஸ்டோர் ஆகும். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில இந்த கிளியர் கேட்ச்ன்றது ஓகேன்னு வரும். ஓகே குடுத்துக்கங்க. ஓகேங்களா? இது மூலியமா உங்களுக்கு அந்த அப்லோடிங் ப்ராப்ளம் மேக்ஸிமம் சால்வ் ஆயிடும். ஓகேங்களா? இந்த 3 ஸ்டெப்லயே உங்களுக்கு அப்லோடிங் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அப்படியே எனக்கு சால்வ் ஆகல அப்படின்ற பட்சத்தில உங்க Play Store ஓப்பனுங்க. Play Store ஓப்பன் பண்ணி கூகுள் டிரைவ்னு டைப் பண்ணுங்க. அதில அப்டேட் இருக்கு அப்படின்ற பட்சத்தில அத வந்து அப்டேட் பண்ணுங்க. கூகுள் டிரைவ் ஓகேங்களா? கூகுள் டிரைவ்னு டைப் பண்ணுங்க. இதில அப்டேட் இருக்குன்னா கண்டிப்பா அப்டேட் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த மாரி ஆப்ஸ் எல்லாம் கண்டிப்பா நம்ம அப்டேட் பண்றது நல்லது. ஓகேங்களா?